காலையில எழுந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சதுல இருந்து அப்படி இப்படின்னு 11 மணி ஆயிடுச்சு. இந்த வீட்டுல யாருக்குமே என்னை பத்தி ஒரு அக்கறையும் கிடையாது. தலை குளிச்சுட்டு தலை தோட்டுறது எனக்கு பெரிய போராட்டமா போச்சு. இதுக்கு தான் 1 மாசத்துக்கு ஒரு தடவை தலை குளிக்கணுங்கிறது. ஆமா, நேற்று ஸ்வாதிக்கு அவன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தாலே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியலையே. என் போன் எங்க இருக்கு? அனுப்ப என்னன்னு கேட்போம். மதியானம் என்ன சமைக்கிறது? திங்கக்கிழமை தக்காளி சாதம், செவ்வாய்க்கிழமை சாம்பார் சாதம், புதன்கிழமை புளிக்குழம்பு, வியாழக்கிழமை வத்த குழம்பு. இந்த வெள்ளிக்கிழமை வந்தா மட்டும் எனக்கு ஒரே தலைவலி, என்ன சமைக்கிறதுன்னு தெரியாது. சரி, இப்பதான் சமைப்போம். சமையல் போட்டா. ஏய் கனகா, நினைச்சேன் இந்த அம்மா போன் எடுக்கும்போது எப்படிதான் கரெக்டா கூப்பிடுறாங்களோ. ஏய் கனகா, அந்த ரூமை போட்டிட்டு என்ன தாண்டி பண்ற? கனகா வர இரு. எத்தனை வாட்டி நான் உனக்கு சொல்றது? ஏய் இங்க இருக்கேன்டி, நீ எங்க வேணாலும் இருந்துட்டு போ. என் பேர் கனகா கிடையாது, என் பேர் கேக்ஸ். ரொம்ப வாயாடாத கனகா, பொண்ணா அடக்கொடக்கமா இரு. போ, அந்த நோட்டையும் பேனாவையும் எடுத்துட்டு வா, குறிப்பு எழுதணும். நான் வீட்டுல ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா உனக்கு பிடிக்காதே, கொண்டு வரேன். ஹே சீக்கிரமா வா. இப்படி மாசம் நடந்து வந்துட்டு இருந்தா எப்படியும் கல்யாணத்துக்கு வேகமா ரெடி ஆவ. கல்யாணம் என்ன கடுப்பு பேத்தாத. உனக்கு நான் சமையல் குறிப்பு நோட் பண்ணுமா வேணாமா? சரி உட்காரு. இந்த சமையலுக்கு பேரு மட்டன் மல்கோவா பிரியாணி ஆண்டி. அதை எழுது. எழுதிக்கிறேன். அவன் தேவையான பொருட்கள் சொல்ல ஆரம்பிச்சா சீக்கிரம் எழுதுறேன். 1 கேஸ் ஸ்டவ், 1 குக்கர், 1 ஆனியன், 1 டொமேட்டோ, 1